முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ஜூன் 2023இல் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். பின்னர் செப்டம்பர் 2024இல் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அமலாக்கத்துறை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தாலும் குற்றம் நடந்ததாக கூறப்படும் காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்ததால் மாநில அரசின் விசாரணை அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இதற்காக கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தது. இச்சூழலில் இதே வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமாருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள 3 பக்கங்கள் கொண்ட கடிதம் மே 15ஆம் தேதி அனுப்பப்பட்டது. தலைமைச் செயலருக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் தகுதி ஆதாரங்கள், ரகசிய விசாரணை குறிப்புகள் மற்றும் புகார் நகல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பென்டிரைவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மீதான விசாரணைக்கு அனுமதி கோரி அமலாக்கத்துறை நேரடியாக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதால் புதிய தமிழ்நாடு அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.